ஹாய், இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு வித்தியாசமான பேட் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு படத்தோட முழு கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸில் யாருமே கொப்பி கூட அடிக்க முடியாத ஒரு பெரிய எக்ஸாம். அந்த எக்ஸாமில் ஒரு வேளை கொப்பியெல்லாம் அடித்து மாட்டினா லைஃப் ஃபுல்லாக வந்து பேன் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாமை நம்ம ஹீரோயின் இவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து அந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணுறதுக்காக இவங்க எப்படியெல்லாம் வந்து கொப்பி அடிக்கிறாங்க, என்னென்னலாம் திருட்டுத்தனம்லாம் பண்ணி அந்த எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு அப்படியே பயங்கர பரபரப்பாக விறுவிறுப்பாக வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்கணுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்கப்போ இந்த கதையை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் STIC அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸாம், அந்த எக்ஸாமில் வந்து சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிற மாதிரிக்கு ஒரு சில வாய்ஸ் ஓவர்லாம் கேட்குது. கட் பண்ணி ஒரு ரூமில் காட்டுறான் நம்ம ஹீரோயின் லீன். அவங்க வந்து நிறைய இந்த எக்ஸாம் கமிட்டியில் இருக்கவங்களாம் உட்கார வச்சு நீங்கள் கொப்பி அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கிட்டு உங்களுக்கு செம்ம வந்து கடுப்பாயிருது. நான் ஏன் கொப்பி அடிக்கணும், வேணா என்னோடய ஸ்கூலில் இருக்க என்னோடய கிரேட்ஸ், என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், நான் வந்து படித்து தான் எழுதுனேன், நான் யாரையும் கொப்பி அடிக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல, கட் பண்ணி இப்படியே வந்து படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோன்ட்டு சர்டிஃபிகேட் எடுத்து இவங்க அப்பா வந்து வைக்கிறாரு. இவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டான ஸ்கூல், இவரோட டீச்சர் தான் என் பொண்ணு எல்லா படத்துலையும் வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கா, இவ பயங்கரமான ஜீனியஸ், படிப்பில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லையும் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட ஹீரோனை பற்றி வரும்னு சொல்ல, இங்கிட்ட பிரின்சிபல் இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு, சரிம்மா உனக்கு இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்து அப்பாவும் பிரின்சிபலும் கேட்க, இல்லை என்னோட பழைய ஸ்கூலில் எனக்கு எல்லாமே நல்லா தான் கிடச்சிக்கிடுச்சு, இந்த ஸ்கூலில் நான் படித்தா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் 1,20,000 போகும், அது மட்டும் இல்லாமல் வார போகிற செலவு, சாப்பாடு செலவு இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா 1,50,000 வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மனக்கணக்கை போட்டு சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்து பிரின்சிபல், இப்படி ஒரு ஜீனியஸான ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க ஸ்கூலுக்கு வந்து தேவை, அதனால உனக்கு இந்த படிப்பு அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் ஃப்ரீயாக கிடைச்சா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோனுக்கு அட்மிஷனை ஃபில் பண்ணி இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி வரா. இவ பேர் கிரேஸ். இவ வந்து இந்த ஐடி கார்டு தான் நம்ம 3 வருஷம் வச்சுருக்கணும், இங்கே பாரு தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, கண்ணாடியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் செட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு ஃபோட்டோன்னு எடுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த ஸ்கூலில் கிடைச்ச மொதல் ஃப்ரெண்ட் இங்கிட்ட வந்து கிரேஸ். அவளும் வந்து அந்த ரூமில் தான் இருக்கா. லிங் வந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட்டான பொண்ணு, எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது என்னோட கிளாக் அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்ல, இங்கிட்ட கட் பண்ணி ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு லைப்ரரியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிரேஸ் அவள் வந்து சோகமாக ஒரு விஷயத்த சொல்கிறா, நான் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு ட்ராமா கிளப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதில் தான் என்னோடய லைஃபே இருக்குது, இன்னும் 2 நாளில் ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, அதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த கிரேட் போகலாம், இதில் மட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அவளை தான் அப்படிமே சொல்ல, அவளை தானே சரி உன் கையில் இருக்க கொஷின் பேப்பர் அதை தான் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டக்குன்னு சால்வ் பண்ணுறான். எப்படி இவ்வளோ சுக்காக இதை வந்து சால்வ் பண்ண, எனக்கு ஒரு ஐடியா, நீ வந்து எனக்கு டெய்லி வந்து கிளாஸ் எடுக்கிறியா, நீ மட்டும் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவேன், நீ சும்மா பண்ண வேணாம், நான் டெய்லி உனக்கு மில்க் ஷேக் வாங்கி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, இவங்க வந்து பேசாமல் இருக்க, சரி அப்படின்னா நான் உன்னை லீடர்னு கூப்பிடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து சிரிச்சிடான், சரி நான் உனக்கு டெய்லி வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சொல்லிட, இங்கிட்டு நம்ம ஹீரோயினை அந்த ரூமில் தான் காட்டுறான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னுக்கு டியூஷன் மட்டும் தான் எடுப்பேன், அது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கிட்டு கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த 2 நாளைக்கு முன்னுக்கு அந்த எக்ஸாமில் தான் காட்டுறான். நம்ம ஹீரோயின் இவங்க வந்து எக்ஸாம் ஹாலில் தான் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க சார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல் எல்லாத்துக்கும் எக்ஸாம் பேப்பர் வந்து கொடுத்துறான். நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்தா இவங்க வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தான், அந்த எக்ஸாம் பேப்பர் தான் அப்படியே வந்திருக்கு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி, நான் சொல்லி கொடுத்தது தான் வந்திருக்கு, நீ இதில் ஈஸியாக வந்து எழுதி பாஸ் பண்ணிட போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு எனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க, இவன் வந்து அழுக தொடங்கிறா. இதில் மட்டும் ஃபெயில் ஆனால் அவளை தான் அடுத்த கிரேட் வந்து போகவே இல்லாது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க ஃப்ரெண்டு அழுகிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது. டக்குன்னு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க தான் ஸ்மார்ட்டு, இவங்க டக்குன்னு இவங்கள்ட்ட எக்ஸாம் பேப்பர் வந்து டக்குன்னு எழுதி இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுறான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கிட்டு முன்னுக்கு பார்க்குறாங்க. சார் வந்து கொஞ்சம் அந்த இடமே அமைதியாக இருந்தனால இவர் தூங்குற மாதிரி இருக்காரு லைட்டாக. இவங்க டக்குன்னு ஒரு ரேசர் எடுத்து இவங்க பென்சிலில் இவங்க பெண்ணை வச்சுருப்பாங்க, அதை பெண்ணுக்கு மாற்றிட்டு அதில் வந்து ஆன்சர்ஸ்லாம் டக்குன்னு எழுதுறான். எழுதிட்டு இங்கிட்ட வந்து கிரேஸை கூப்பிட்டு, இப்படி ரேசரில் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஷூவை கழட்டி அதில் வந்து ஷூவை வச்சுட்டு, இங்கிட்டு சார் லைட்டாக அங்கே எடுத்துணுன்னு இவங்க வந்து ஷூவை அப்படியே சத்தமே இல்லாமல் இவங்க வந்து பின்னுக்கு தள்ளி விடுறான். இங்கிட்ட வந்து கிரேஸ் அவள் ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஷூவை வந்து பிடிச்சிடா. இப்போ இவோட்டு ஷூவை வந்து இங்கிட்ட வந்து முன்னுக்கு அனுப்பணும். அந்த நேரம் பார்த்து இங்கிட்ட 2 பசங்க ஏதோ லைட்டாக டேபிள் ஆட்டிட, அந்த சார் அவர் இருந்துச்சு நடந்து வந்துடுறாரு.
இங்கே நம்ம ஹீரோயின் காலை எப்படி மறைச்சிக்கிறான்னு பாருங்க. அவர் போனதுக்கப்புறம் இந்த கிரேஸ் அப்போ வந்து அவரோட ஷூ வந்து இப்படி தட்டி விட்டா இவங்க கால் கிட்ட தட்டி விடாம இங்கிட்ட டேபிளுக்கு வெளியே முன்னுக்கு இப்படி தட்டி விட்டுருவா. அவள் தான் போச்சு, மாட்டினா 2 பேரும் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒன்றும் சும்மா இல்லை, இவங்க தான் எக்ஸாம் பேப்பர் வந்து எழுதிட்டானு. அதனால இவங்க எந்திரிச்சு முன்னுக்கு வந்து இவங்க வந்து ஷூவில் வந்து காலை வைக்க இங்கிட்ட சார் திரும்பி பார்க்குறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் தான் மாட்டியிருப்பாங்க. இவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டே தான் வந்து இந்த சார் கிட்ட வந்து கொடுக்க இந்த கேப்பில் கிரேஸ் அவன் என்ன செய்யறேன்னா அந்த ஷூவில் வந்து இவன் ரேசர் எடுக்கிறா. அதில் ஒட்டுமொத்த ஆன்சர் இருக்குது. கட் பண்ண அடுத்த சீனில் இவன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா. இவட்டு மார்க்ஸை காமிச்சு நான் அடுத்த கிரேடுக்கு போக போகிறேன், எல்லாரும் காரணம் நீ தான், ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்ல கட் பண்ணி அந்த பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. நம்ம கிரேஸ்க்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குதிக்கிறான். இவன் பேர் பேட். நம்ம ஹீரோனோட இவன் வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறான். இவன் சொல்கிறான், எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு லின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவள் இப்படி ஸ்மார்ட்டு, அவள் பயங்கரமான ஜீனியஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று தான் வேணும். நான் கேள்விப்பட்டதுமே லேசரில் ஆன்சர்லாம் எழுதி கொடுத்து இவளை வந்து ஈஸியாக பாஸ் பண்ண வச்சுட்டியாமே அப்படின்னுமே சொல்ல, அடி பாவி இவங்கிட்ட சொல்லிட்டே அப்படின்னுமே இங்கிட்ட திரும்பி பார்த்தா இவன் வந்து தண்ணிகளுக்கு போய்ட்டு அப்படியே வந்து மறைஞ்சிக்கிறான். இவன் சொல்கிறான், எனக்கு வந்து நீ எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? என்கிட்ட காசு பணம் இதெல்லாம் இருக்குது, ஆனால் மூளை அது தான் இல்லை. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் 3000 மைக்கு தரேன், எத்தனை செமஸ்டர் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு காசெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, எனக்கு தான் ஃப்ரீயாக வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குது, இவள் ஃபெயில் ஆனால் இவளுக்கு கெரியரே எல்லாம் போயிருக்கும், அதனால தான் இவளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் பயங்கர பணக்காரங்க தான், அவனுக்கு படிப்பே வராது, எல்லாத்துக்கிட்ட இருந்தும் 3000 ரூபா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் வாங்கி தரேன். இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கணும்னா ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகுது, ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் அது காசு கட்டியே ஆகணும். நான் அந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு காசு கொடுத்துருக்கேன். இவங்களோட அப்பா வந்து 20 கம்ப்யூட்டர் ரூபாய்க்கு இந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் ஃப்ரீயாக தான் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு சான்ஸே இல்லை, உனக்கே தெரியாமல் உங்கள் அப்பா கிட்ட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து இவங்க அப்பாவோட ட்ராயர் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஃபைல் மாடுது. இவங்க அப்பா வந்து இந்த ஸ்கூலில் இவங்களை சேர்க்கறதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இவர் டொனேஷன் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கு கீழே இவங்க அப்பா மட்டும் டைவர்ஸ் நோட்டீஸ் அது வேற இருக்குது. இவங்க அதை பார்த்துட்டு இவங்க வந்து அழுகுறாங்க. அப்பாவுக்கு இப்படி என்னால் செலவு மேலே செலவு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே பியானோ அதை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவங்க அப்பா வராரு. நேற்று அம்மாவோட பர்த்டேத்துன்னு, ஏன்ப்பா என்னை வந்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த இடத்துல இருந்தால் நான் உங்கள் கூட இருந்திருப்பேன், அம்மா கூட இருந்திருப்பேன் தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் உனக்கு எது நல்லது, எந்த இடத்துல நல்ல படிப்பு கிடைக்கும், அதனால நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு இவர் வந்து சொல்லிட்டு போயிட. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து இவங்க வந்து பியானோ ப்ளே பண்ணுறான். அப்படி ப்ளே பண்ணிவிட்டு இவங்களுக்கு டக்குன்னு வந்து ஏதோ வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பியானோ வந்து மூடிட்டு இவங்க கையில் வந்து இப்படி மியூசிக் டோன் அதெல்லாம் வந்து ஒரு ஃபோமில் அமைக்கி இவங்க வந்து போட்டு பார்க்குறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து பியானோ கிளாஸ் போகிறதா சொல்லிட்டு இவங்ககிட்ட அந்த பணக்கார ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துக்கு வர வச்சு இவங்க வந்து இவங்க சொல்கிற டீலுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 3000 ரூபா. இவங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கிறது இவங்களோட பொறுப்பு. இவங்க எப்படி ஆன்சரை சொல்லுவாங்கன்னா, இந்த பியானோ ப்ளே பண்ணுற இந்த மியூசிக் ஃபோமில் அமைத்தான், ஏன்னு சொன்னால் இந்த மியூசிக் இப்படி நான் பண்ணுவேன், இதை வந்து ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த பியானோ ப்ளே பண்ணுற விதத்தை ப்ளே பண்ணி கட்டுறான். இப்படி BCD ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணும்போது ஒவ்வொரு வித்தியாசமான டியூன்ஸ். 3 கொஷனுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன். அடுத்ததாக ஒரு கொஷனை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் 3 கொஷின் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்போ தான் திருத்தும் போது டீச்சர்ஸ் மார்க்கு நம்ம மேலே வந்து டவுட் வராது. எல்லா கொஷினும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த விட்ட கொஷின் அது உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா நீங்களே வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னமே இவங்க ஒரு பக்காவான பிளானை போட்டு இவங்க எக்ஸாமுக்கு வந்து ரெடியாக இந்த பசங்க அந்த பிளானை கேட்டு மிரண்டுறாங்க. கட் பண்ணால் அடுத்த எக்ஸாம் நம்ம ஹீரோயின் வந்து இவங்க வந்து முதலாதான் இவங்க கொஷின் பேப்பரை வந்து எழுதி முடிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க டேபிளில் இப்படி வந்து பியானோ ப்ளே பண்ணுறவன் அந்த ஆன்சர் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கிட்டு பசங்க முகத்தில் சிரிப்பை பாருங்கள். எல்லோரும் வந்து இவங்க எக்ஸாம் வந்து சூப்பராக எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது ஒவ்வொருத்தர் டாஸையும் நிறைவேறது வந்து காட்டுறாங்க. இங்கிட்டு நம்ம கிரேஸ் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா கிளப்பில் வந்து இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, இவங்க சேர்றாங்க. இங்கிட்டு வந்து பேட் இவன் நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணனால இவங்க பணக்கார அப்பா ஒரு BMW காரை வந்து வாங்கி கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் டாஸையும் வந்து நிறைவேற இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அக்கௌண்ட்டில் எப்படி காசு சேருதுன்னு பாருங்கள். 2,30,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த பெட் வேறையா நிறைய பேத்த இவன் வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறான். இங்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு காசுக்கு மேலே காசு வரனால இவங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறான். நீ பியானோ கிளாஸ் போயிட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குற, இன்னும் நீ படித்து அடுத்தடுத்த லெவலுக்குலாம் போகணும், உன்னை எவ்வளோ பெரிய ஆளாக்குறேன் பாரு, ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டேன், ட்ரௌசரும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா
அப்படின்ற மாதிரி இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்க எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கப்ப இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷனில் போய் ஜெயிச்சா 5000 காசு கிடைக்கும். இந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோயின்மைக்கு இன்னொருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து பேங்க். இவங்க 2 பேர் தான் இந்த ஸ்கூல் டாப்பர். நம்ம ஹீரோயின்மைக்கு இல்லை, இவன் வந்து ரொம்ப வந்து நேர்மையானவன். அந்த காம்படிஷனுக்கு வந்துட்டான், இவன் கொஞ்சம் நர்வஸாக இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் இவனை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பேசி இவங்க அந்த ஷோவில் போய்ட்டு கலந்துக்கிறான். இந்த பை வேல்யூ அதை பற்றி ஒரு ஆன்சர் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் இவன். கேட்குற கேள்விக்கெல்லாம் இவன் பட்டுன்னு ஆன்சர் சொல்கிறான். இவங்க தான் இந்த காம்படிஷனில் வந்து ஜெயிக்கிறான். இதை வந்து ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்துட்டு எப்படி அந்த பை வேல்யூக்கான அவ்வளோ பெரிய நம்பரை நீ வந்து சொன்ன அப்படின்னு அதை நான் மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி அதை எப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சரி வாங்க உங்கள் 2 பேர்கிட்டே ஒன்று சொல்லணும். சிங்கப்பூர் அகாடமியில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமில் மட்டும் நீங்கள் 2 பேர் போய்ட்டு எழுதி பாஸ் பண்ணணும். அதில் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் முடிச்சு யூனிவர்சிட்டி உங்கள் படிப்பு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைக்கும். நீங்கள் 2 பேர் தான் அதுக்கு சரி, ஆனால் ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து இவங்க அப்பாவோட ஆசையாக தான் இவங்க வந்து வேறு வேறு ஊருக்கு போய்ட்டு படிக்கணும், இவங்களை வந்து இந்த உலகமே வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஆசை. இங்கே வந்து பேங்க் அவனுக்கும் இதே மாதிரி தான். இவன்ட்டு வாழ்க்கையும் ஏழ்மையில தான் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இவனுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து எல்லாம் போயிடும். இவன் கிளம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் இவங்க வந்து ஒரு லாண்ட்ரி ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க அம்மா வந்து இன்னும் வந்து ட்ரெஸ் கழுவிக்கிட்டு தான் இருக்காங்க. இவனுக்கும் படிக்கணும், இருந்தாலும் இவங்க அம்மா வந்து அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுலேருந்து இவன் எவ்வளோ ஏழ்மையில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் இருந்து இவன் வந்து பேங்கை பற்றி தான் சொல்கிறான். அவன் ரொம்ப வந்து நேர்மையானவன், அவன் சீட் பண்ணவே மாட்டான். ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்து பேங்க் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டான். இன்றைக்கி ஒரு பெரிய எக்ஸாம், அடுத்த கிரேடுக்கு போகிற மாதிரி ஒரு கண்ணாடி போட்ட பையன் வந்து, டே பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் 2-3 தடவை ஃபெயில் ஆகிட்டேன், இந்த முறை மட்டும் ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான், எனக்கு உன்னோட ஆன்சர் சீட் எல்லாத்தையும் காட்டு ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல, இவன் செம்ம கடுப்பாயிடான். அதெல்லாம் இல்லாது உனக்கு என்ன படிச்சிருந்து இதுக்கப்புறம் என்கிட்ட நான் டீச்சர் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கடா, எனக்கு வந்து அந்த மியூசிக் டோனில் ஆன்சர் சொல்கிறது அது வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோனை பற்றி வந்து பேச தொடங்கிறான். என்ன மியூசிக் டோன் அப்படின்னு இவன் அதெல்லாம் விட, நான் உனக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 3000 தரேன் அப்படின்னு இவன் எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறான். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து ஃபுல் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கான். இங்கிட்டு பேங்க் அவன் வந்து பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இவன் முன்னுக்கு இருக்க சார் கிட்ட கேட்குறான், 2 செட் ஆஃப் பேப்பர் வந்திருக்கேன் அப்படின்னு ஏபின்னு 2 பேப்பர், அதில் ஒரு சில ஆட்களுக்கு ஏ பேப்பரும் இன்னொரு சில ஆட்களுக்கு பி பேப்பரும் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் சாய்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட எல்லா பசங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஒரு சில ஆட்களுக்கு ஏ வந்திருக்கு, ஒரு சில ஆட்களுக்கு வந்து பி வந்திருக்கு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஏத்தான் வந்திருக்கு. இந்த கண்ணாடி போட்ட பையன் அவன் செம்மையாக வந்து டென்ஷன் ஆயிடான். உனக்கு என்ன பேப்பர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்க, கொஞ்சம் பொறுமையாடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் சரி நம்ம பேப்பரை நம்ம முடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இவங்களோட பேப்பர் வந்து எழுதுறான். இங்கிட்ட இந்த கண்ணாடி போட்ட பையன் இவன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எட்டி அப்படியே வந்து கொப்பி அடிச்சுட்டு இருக்கான். இதை வந்து பேங்க் அவன் வந்து பார்த்துறான். அவன் வந்து பாட்டு அதை எடுத்து இவன் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இவன் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு முன்னுக்கு வரான். இந்த பொண்ணு போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பேப்பரை கீழே போட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு உனக்கு பேப்பர்லாம் வந்து மர அவன் வந்து உனக்கு கொப்பி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவன்கிட்டே வந்து சொல்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த லட்சணத்தில் கொப்பி அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். இவன் முன்னுக்கு போயிட்டு இந்த பேங்க் அங்கே இருக்க அந்த சார் கிட்ட டக்குன்னு பார்த்துறேன், அந்த கண்ணாடி போட்ட பையன் இப்படி அந்த பொண்ணு வந்து கொப்பி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து போட்டு கொடுத்துட்றான். இவர் வந்து திரும்பி பார்க்குறேன், நல்ல வேலை அவன் அந்த பக்கம் திரும்பி நம்ம ஹீரோனை கொப்பி அடிக்கலாம் அந்த டைம். சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை வந்து அனுப்பி வச்சிடறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவனோட பேப்பரை வந்து எழுதி முடிக்கிறான். எல்லா பசங்கள்கிட்ட காசு வேற வாங்கிட்டான். இவனோட பிளான் இப்போ சொல்கிறான். இவங்களுக்கு வந்தது ஏ பார்ட், அதனால முதலாவது வந்து யார் யாருக்கெல்லாம் பாட்டு வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் எனக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரி இப்போ வந்து முதலாவது பாட்டுக்கான ஆன்சர்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர்லாம் இவன் டக்குன்னு இவன் டேபிள் வந்து பியானோ வந்து ப்ளே பண்ணுறான். எல்லாரும் வந்து எழுதி முடிக்கிறான். எழுதி முடிச்சுட்டு ஒரே டைம் வந்து எந்திரிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அட கடவுளை சும்மா நடந்து போங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கிட்டு சேரும் பார்க்குறாரு. இவங்க எல்லாரும் போயிட்டு இவங்க ஆன்சர் ஷீட்லாம் வந்து கொடுக்குற அந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன செய்யறானா, இங்கிட்ட பக்கத்தில் கண்ணாடி போட்டேன் அவனுக்கு வந்து பி பாட்டு தான் வந்திருக்கு, அதான் என்கிட்ட தான் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இவங்களோட பேப்பரை அவங்ககிட்ட வந்து கொடுத்துருந்தான். இங்கிட்ட சார் வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன செய்யறாங்கன்னா இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும், அதில் வந்து ஃபார்முலாலாம் போட்டு இவங்க டக்குன்னு எல்லா ஆன்சரையும் வந்து எழுதுறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாரு. 10 நிமிஷத்தில் 60 கேள்விக்கு மேக்கி இவங்க வந்து ஆன்சரை வந்து சொல்லணும். இங்கே கண்ணாடி போட்டேன் அவன் வேற உன்னோட பேரை அழிச்சிட்டு என்னோட பேரை எழுதி கொடுத்துருவா அப்படின்னு நினைக்கி, இங்கே பாரு அது வந்து என்னோட பேப்பர், நீ பேசாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் டக்குன்னு பியானோ வந்து ப்ளே பண்ணுறான். ஒரு 30 கொஸ்டின் மாதிரி போகும்போது இங்கிட்டு சார் வேற ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேரம் ஆக ஆக
எல்லாருக்கும் பயங்கரமாக வந்து வேர்த்துது. இங்கே டைம் முடிஞ்சாலும் சார் வந்து இன்னும் என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து செம்மையான கடுப்பாய் எந்திரிச்சு வராரு. இவங்க அப்பையும் வந்து விடாமல் டேபிள் வந்து பியானோ வாச்சிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து பேப்பரை பிடுங்க எல்லாருக்கும் எல்லா கொஸ்டின் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த சார் வந்து யார்ட்டு பேரையும் வந்து பார்க்கல, எல்லாட்டு பேப்பரை வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து தப்பிச்சாங்க. இங்கிட்டு வெளியே வந்து கிரேஸ், உன்னால நீ நம்மலாம் தப்பிச்சோம், இல்லைனா அவ்வளோ தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து தலையெல்லாம் வந்து அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா ஒரு சார் வந்து இப்படி ஒன்னையும் அந்த கண்ணாடி போட்ட பையன் அவனே வந்து பிரின்சிபல் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு பயத்தோடு இவங்க அந்த ரூமுக்கு வந்தா இந்த பேங்க் அடங்குறமே இல்லை. இந்த பிரின்சிபல் அவங்ககிட்ட வந்து இப்படி அந்த கண்ணாடி போட்ட பையன் இந்த பொண்ணை பார்த்து கொப்பி அடித்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த எக்ஸாம் உள்ள வந்த சார் அவர்கிட்ட ஆன்சர் பேப்பர்லாம் கொண்டு வர சொல்லி இவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீ கொப்பி அடிச்சா அப்படின்னு கேட்க இவன் இல்லைன்னு சொல்கிறான். இங்கிட்ட லிங்க் கிட்ட நீ நல்ல பொண்ணு, நீ அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சரி போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை வந்து அனுப்பி வைக்கிறான். இந்த பேங்க்கே இப்படி பண்ணுறான்னா இவன் வந்து நேர்மையாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் திருட்டு வழியில் இப்படி யாரும் பாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் வந்து நினைக்கிறான். இங்கிட்ட நம்ம பிரின்சிபல் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல, இவங்க திரும்பி பார்க்க நீ எழுதுனது ஏ பார்ட், ஆனால் உன்னோட எக்ஸ்ட்ரா பேப்பரில் பி பார்ட்டுக்கான சம்பளம் ஏன் போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல, இங்கிட்டு பேங்க் அவன் வந்து திரும்பி பார்க்குறான். ஏதோ கொப்பி அடிக்கிறான்னு நினச்சா இவன் முழு எக்ஸாமையும் அவனுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேனா அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்க்க கட் பண்ணா அடுத்த சீனில் இவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பிரின்சிபல் இப்படி உங்கள் பொண்ணு கொப்பி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, நம்ம ஃப்ரீயாக தானே ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு இங்கிட்டு ஹீரோன்னு சொல்கிறான். நான் யாரையும் கொப்பி அடிக்கல, என்னோட எக்ஸாமை நானாக தான் எழுதினேன், வேணும்னா மறுபடி கூட எக்ஸாம் வையேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட பிரின்சிபல் சொல்கிறான் உன்னோட எக்ஸாமை நீ தான் எழுதின, ஆனால் மற்றவங்களுக்கு நீ வந்து கொப்பி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, படித்தா மட்டும் போதுமா, டிசிப்ளின் வேணும் அப்படின்னு. டிசிப்ளினை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, என்கிட்ட ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் வந்து 2 லட்சம் காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு, அது வந்து ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் காசு அப்படின்னு, இதையே என்கிட்ட வந்து மறைச்சிங்க, எங்கள் அப்பா கிட்ட வந்து காசை கறக்கிறதுக்காக அப்படி ஒரு போய் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு இங்கிட்ட வந்து அப்பா போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, சரி ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு இங்கிட்டு பேங்க் அவையோடி வந்து காசுக்காக தான் அந்த கண்ணாடி போட்ட பையன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3000 சொன்னால் இவ தான் அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3000 வாங்குறா போல அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்கிட்ட பிரின்சிபல் எல்லாம் கேட்டுட்டு இது உனக்கு ஒரு வார்னிங் தான், நீ இந்த ஸ்கூலில் இருக்கலாம், ஆனால் உனக்கு பழையபடி அந்த ஸ்காலர்ஷிப்லாம் இல்லை, அந்த சிங்கப்பூர் அகாடமி அதில் வந்து நீ வந்து எக்ஸாம் எழுத போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட உங்கள் அப்பா இவர் தலையை குடிஞ்சிக்கிட்டு இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு இவர் வெளியே வராரு. இங்கிட்ட வெளியே பேங்க் நின்றுட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து உனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு தானே, குட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வரான். இவங்க அப்பா பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு, நீ எப்படி படித்து எவ்வளோ பெரிய ஆளாக வருவோன்னு பார்த்தா இப்படி ஒரு கிரிமினலாக வந்திருக்கே, எனக்கு கிடைக்காத ஒரு லைஃப் அது உனக்கு கிடைக்கும்னு நினச்சேன், நிறைய நாட்டுக்கு உன்னை அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக போகிறல, நீ இங்கே என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் அந்த ஷர்ட்லாம் காட்டி வீசிட்டு இவர் அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களோட பேசுகிறதே வந்து விட்டுறாரு. அப்படியே ஒரு சில வாரங்கள் போது இங்கிட்டு கிரேஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ண சொல்லிட்டு இந்த பெட் அவன் ஹோட்டலுக்கு தான் வந்து கூப்பிடுறான். இவங்களும் வரான். நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், அடுத்த செமஸ்டர்லேருந்து உன்னோட எக்ஸாம்லாம் நீயே வந்து பார்த்துக்க, இதுக்கப்புறம் என்னால் ஹெல்ப் பண்ண இல்லாத அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்கிறா. ஏன்னா இந்த பெட் விட்டு அப்பா அம்மா இவளை வந்து ஒரு டின்னருக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டின்னரில் வந்து இந்த பெட் அவனை வந்து ஒரு ரூமில் வைன் பாட்டில் வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இவனை அனுப்பி வச்சுட்டு இங்கிட்டு கிரேஸ் கிட்ட இவங்க அப்பா அம்மா 2 பேர் பேசியிருக்கான். என் பையன்கிட்ட படிப்பு நினச்சி நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன், அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், இப்படி போயிட்டானே அப்படின்னு நம்ம நினச்சா, அப்போ தான் நீ வந்து இவன்ட்டு லைஃப்பில் வந்து நீ வந்ததுக்கப்புறம் அவன் நல்லா வந்து படிக்கிறான், எல்லா எக்ஸாம்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கான். என்னோட பையனை வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நான் படிக்க வைக்கலான் இருக்கேன். அந்த யூனிவர்சிட்டியில் சேரவனுக்கு STIC அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது வேர்ல்டு வைட், அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணோம். நீனும் அவன் கூட போய்ட்டு எழுதி அந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க போகிற, காசை பற்றி கவலைப்படாத, எங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குது, எல்லாமே உனக்கு பண்ணித்தரோம், நீ என் பையன் கூட இருந்தால் மட்டும் போதும் லைஃப் லாங் அப்படின்றமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு வேறு வழியில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், இதில் தான் என்னோட லைஃப் லவ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து செம்மையாக வந்து கடுப்பாயிருது. இவ்வளோ நடந்தும் நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு நீ நினச்ச அப்படின்னு, இதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணினா பட் அவன் உனக்கு 6 லட்சம் தரேன்னு சொன்னான் அப்படின்னு இவங்க கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த காசு மட்டும் இருந்தால் இவங்க வெளியூரில் போய்ட்டு இவங்க காசு கட்டி வந்து படிக்கலாம். அதை யோசிச்சுட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸாம் நீ நினைக்கிற மேலே ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக நடக்கும், ஒரு ஃபோன் கொண்டு போயிடலாது, நம்ம கொப்பி அடிக்கிற மேலே அந்த இடத்துல கொப்பி அடிக்க இல்லாது, வேர்ல்டு முழுக்க அந்த எக்ஸாம் ஒரே டைம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சிட்டு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்ல, இவங்களும் அந்த STIC அந்த எக்ஸாமுக்கு எழுதுகிற அந்த புக் எடுத்துகிட்டு இவங்க படிச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்து இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அவங்ககிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான், இதை பெட்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, என்னால் இதெல்லாம் முடியாது, இதை இதோட விட்டுடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு அப்பா ஒருத்தர்
அவங்க பொண்ணோட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா இங்கே இருட்டிருச்சு, அங்கே இப்போதான் விடியுதா அப்படின்னு அவர் வந்து சொல்ல, இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்குள்ள ஒரு ஐடியா வருது. இந்த ஹோட்டல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன டைம்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு நாட்டையும் பார்த்துட்டு வந்து சிட்னி அந்த நாட்டில் இருக்க டைமை பார்த்துட்டு இவங்க வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க டீமை வந்து கூப்பிட்றாங்க. இவங்க வந்து இவங்க சொன்ன டீலுக்கு வந்து ஓகே சொல்றாங்க. இவங்க இருக்கிறது தாய்லாந்து. இந்த எஸ்டிக் எக்ஸாம் நம்ம ஈஸியாக வந்து கொப்பி அடிச்சு இதை வந்து பாஸ் பண்ணவே இயலாது. நம்ம நாட்டுக்கும் சிட்னி அந்த நாட்டுக்கும் வந்து 4 ஹவர் மேக்கி டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ தாய்லாண்டில் 8:30 மணிக்கு இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணால் சிட்னியில் 8:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் 4 ஹவருக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் எழுதிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர்லாம் வந்து சென்ட் பண்ணுவேன். பட் உன்னால் எவ்வளோ பேர் இந்தமாதிரி எஸ்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களாம் கூட்டிகிட்டு வா, வேற காசில் நம்ம வந்து ஈக்குவலாக வந்து ஷேரை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து சூப்பர் ஐடியான்னு சொல்கிறோம். சரி, அந்த எக்ஸாமில் வந்து 100க்கு மேலே கொஷின் இருக்குமே, அதெல்லாம் நீ எப்படி வந்து சென்ட் பண்ணுவ அப்படின்னு நினைக்கி அது எல்லாத்தையும் வந்து நான் மெமரைஸ் பண்ணிடுவேன். எக்ஸாம் ஹாலுக்கு போக முடிக்க வெளியே வாஷ்ரூமில் ஒரு ஃபோனை வந்து மறைய வச்சுட்டு போகணும்னா அந்த எக்ஸாமில் மொத்தமாக 4 செக்ஷன் இருக்கும். அதில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 10 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷம் பிரேக்கில் நான் அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன எக்ஸ்மேனா அவ்வளோத்தையும் மெமரைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கி, இல்லை என்னால் ஒரு 50 கொஷின் மேக்கி தான் மெமரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கி, சரி அப்படின்னா மிச்சத்தை அப்படின்னு நினைக்கி என்ன மேக்கி இன்னொருத்தன் வேணும், எங்கே போய்ட்டு அவனை தேட்டது அப்படின்னு நினைக்கி இவங்க பேங்க்குன்னு சொல்கிறான். அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானே அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், இந்த எக்ஸாமை நானும் எழுதி பாஸ் பண்ணுவேன், உங்களோட நானும் பஸ்டனுக்கு படிக்க வரேன். இங்கிட்டு வந்து கிரேஸ் அவளும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கிட்டு கட் பண்ணி பேங்க் அவனை தான் காட்டுறான். அவனுக்கு நாளைக்கு தான் சிங்கப்பூரில் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். அதனால வந்துட்டு லாண்ட்ரி ஷாப்பில் இருக்க வாக்கெல்லாம் வெள்ளனை முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல 2 பேர் வந்து என் வண்டியை வந்து இடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து அடின்னு அடிச்சு அங்கேருந்து தண்ணி இழுத்துட்டு போகிறான். கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறான். இவன் வந்து கண்ணை முழிக்கிறான். இவனை அடிச்சு கொண்டு வந்து ஒரு குப்பை மேட்டில் தூக்கி வீசிட்டு போயிருக்கான். இதனால இவனுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அதுக்கும் போக முடியாமல் போகுது. இவன் இதனால கதறி அந்த இடத்துல அழுக, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி போட்டபடியே அவனையும் வந்து இவங்க டீம்ல வந்து சேர்த்துக்கிறான். பேங்க் எங்க அப்படியே கேட்க அவன்கிட்ட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அது கூட போகல, அவனை யாரை வந்து இப்படி அடிச்சு போட்டான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி இந்த எஸ்டிஎஸ்சி இந்த எக்ஸாம் அதுக்கு வந்து உன்னால் எவ்வளோ முடியுமோ ஆக்களை வந்து கூட்டிட்டு வா, உனக்கு 5000 ரூபா தரோம் ஒரு ஆளுக்கு அப்படின்னு நினைக்கி என்னோட குரூப்லேயும் 30 பேர் இருக்காங்க, போதுமா அப்படின்னு கேட்க இன்னும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க போல. கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த பேட் அவன் வந்து நிறைய ஆக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறான். எல்லாரும் காசு கொடுத்து ஈஸியாக பாஸ் பண்ணின்னு நினைக்கிற ஆக்கள் இவர் முன்னுக்கு இருந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எஸ்டிஎஸ்சி எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே வந்து ஒரு பென்சில், ஒரு ரேசர், உங்களோட பாஸ்போர்ட் இதுகள் மட்டும்தான் கொண்டு போயிடும். ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டினா அவ்வளோதான், அந்த எக்ஸாம்லேருந்து பேன் பண்ணிடுவாங்க. எங்களை நம்பி வந்துட்டீங்கன்னு உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறான். சரி ஆன்சர்ஸ்லாம் எப்படி மாட்டிக்காமல் உள்ளே கொண்டு போகிறது அப்படின்னு நினைக்கி இந்த பென்சில் மூலம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 4 செஷன்லேயும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு பிரேக் கொடுப்பான். அந்த டைம் வந்து நான் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவேன். அதை வந்து பார் கோட் அது மூலமாக தான் நம்ம ஆன்சராக வந்து பென்சில் வந்து பிரிண்ட் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிளானை சொல்கிறான். இப்படி பெரிய பாராக இருந்தால் அது வந்து ஏ, அதை விட கொஞ்சம் சின்ன பாராக இருந்தால் பி, இதை விட சின்னதாக இருந்தால் சி, அதை விட சின்னதாக இருந்தால் டி. அதை நீங்கள் எக்ஸாம் உங்களுக்கு போகும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தந்துடுவோம். ஹீரோன்னு சொல்கிறாங்க. கடைசியாக எஸ்ஐ மட்டும் தான் இருக்கும், அதுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லிடுறேன், அதை வந்து கூகுள் பண்ணி இவங்க போகும்போது படிச்சுட்டு போனாலும் சரி அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட பேட் சொல்கிறான். நீங்கள் வந்து எக்ஸாம் அன்னைக்கு எல்லோரும் நம்ம இடத்துக்கு வந்துடணும். உங்கள் எல்லாத்துக்கும் நான் மோட்டர் பைக்கில் வந்து டேக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். உங்களை கரெக்டான டைமுக்கு அங்கே கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு ஓகே இருந்தால் 2 வாரத்தில் வந்து காசை கட்டிங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க சொன்னதை கேட்டு எல்லோரும் வந்து எந்திரிச்சு கை தட்டுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் அவங்க வந்து இந்த பேங்க் அவனை பார்க்குறதுக்காக வரான். இவன் ஸ்கூல் போகிறதே வந்து விட்டுட்டான், இவங்க கடையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து இதுதான் பிளான், என் கூட வாரி அப்புறமே கேட்க, இந்தமாதிரி சீட் பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் வர மாட்டேன், என்னோட நேரம் என்னோட லைஃப் எப்படி போயிடுச்சு, பரவாயில்ல நான் இப்படியே இருக்கேன் அப்புறமே சொல்ல, இல்லை ஒருத்தராக யோசி, இந்த என்னோட கார்டு இங்கே வந்து பாரு அப்படின்னு நினைக்கி இவனும் சரின்னு சொல்லிட்டு இவன் பார்க்கலான்னு வரான். வந்தோடனே இந்த பேட் அவன் வந்து உட்கார சொல்கிறான். இவன் வேணும்னு சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். நம்ம 2 பேர்ட்ட லைஃப்லையும் எதுவுமே எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு இனிமேல் கிடைக்க போகிறது இந்த காசு தான். இந்த காசை வச்சு நம்மளுக்கு வேங்கிற படிப்பை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம், உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், விட்டுறாது அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்கிறான். சரி இதில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கி, உனக்கு 1 மில்லியன் தரேன் அப்படின்னு நினைக்கி இவனுக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஆயிடுது. எவ்வளோ பணம் அப்படின்னு வந்து உட்காந்துடுறான். உனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்க, இவங்க 2 மில்லியன் சொல்கிறான். இவனோட தானே பிளான், அது மட்டும் இல்லாமல் மிச்சம்லாம் இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, அந்த காசெல்லாம் இவங்க வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. முதலாவதா இவங்க 2 பேரும் வேறு ஊரில் இருக்க மாதிரி அப்ளிகேஷன்ல எல்லாம் வந்து ஃபில் பண்ணி
அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறான். இப்போ அந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது அதுக்கான ட்ரைனிங்லாம் இவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமுக்கான டைம் எவ்வளோ இருக்குமோ அதுக்குள்ளே வந்து இவங்க ஆன்சர்லாம் வந்து எழுதிட்டு அதை அவங்க 2 பேர் சரிபாதியாக பிரித்து இவங்க வந்து மனப்பாடம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம் பிரேக் கொடுத்தோன்னே இவங்க எக்ஸாம் எழுத போகிற அந்த சென்டரில் வாஷ்ரூம் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் கோடி இவங்க வந்து அந்த ஃபோனை வந்து அந்த பாத்ரூமில் ஒழிச்சிருப்பான். அந்த டைமில் வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து மெசேஜ் அனுப்புகிறான். இவங்க மனப்பாடம் பண்ணதெல்லாம் எல்லாம் பக்கா டைமில் இவங்க மறுபடியும் ட்ரைனிங் எடுத்து இவங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிற கடைசியாக நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. 3வது செஷனுக்கும் 4வது செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு எதுவும் பிரேக் கொடுக்காட்டி நம்ம எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்க ஆன்சர்ஸ்லாம் வந்து எழுதிட்டு எஸ்ஏ வந்து எழுதாமல் அதுக்கான டாப்பிக்கை மட்டும் பார்த்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நழுவி வெளியே வந்து ஆன்சரை வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாளைக்கு வந்து எக்ஸாம். இவங்க கடைசியாக வந்து எல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு இவங்க கிளம்பி போகும்போது இங்கே நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். ஒன்று மிஸ் ஆகுது. ஒருவேளை வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணல வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுக்குறான். இங்கிட்ட அந்த பெட் அவன் வந்து இப்போ நாங்கள் மாட்டிட்டோம்னா நீனும் வந்து மாட்டிக்குவேன், அதனால நாங்கள் யாருன்னு தெரியாத மிக்கே நீ பண்ணணுக்கே இவன் அதே மிக்க நடிச்சு காட்டுறான் அழுதுகிட்டே. இந்த பேங்க் அவன் யாருன்னே தெரியாது, அவன் ஒரு படிப்பாளி, நான் ஒன்றுக்குமே உதவாதுவேன், எனக்கு எப்படி அவனும் தெரியும், அவனை யார் அடித்தாங்கன்னு தெரியாது, அடித்து கொண்டு போய்ட்டு எந்த குப்பை மேட்டில் வீசினான்னு தெரியாது அப்படின்னு நம்ம இவன் வந்து சொல்ல இங்கிட்டு வந்து இதை கேட்டுட்டு இந்த பேங்க் என்ன செய்யணும்னா எகுரி இப்படி இவன் மேலே ஏறி அடின்னு அடிக்கிறான். என்ன நடக்குன்னு அங்கே இருக்க யாருக்குமே வந்து புரியலை. இங்கிட்டு ஹீரோ வந்து நிப்பாட்டுற போதும் அவனுமே சொல்ல இங்கிட்டு கையை லைட்டாக அவன் எடுக்க ஹீரோயின்ட்டு மூக்கு வந்து உடஞ்சி ரத்தம் வருது. ஏன்டா அவனை போட்டு அடித்த அப்புறமே கேட்க இப்படி நான் அடிப்பட்டு கடந்தேன்னு தான் தெரியும், ஆனால் அந்த குப்பை மேட்டில் இருந்ததே யாருக்குமே தெரியாது. இவன் தான் என்னை வந்து அந்த எக்ஸாம் எழுத விடாமல் இப்படி இந்த பிளான்கள் கொண்டு வரதுக்காக என்னை அடித்து அந்த இடத்துல போட்டிருக்கான் அப்படின்றமே சொல்ல எப்படி ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா, இவன் தான் அதை பண்ணியிருக்கான். இவன் அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு போக நாளைக்கு வந்து எக்ஸாம்டா சொல்கிறது கேளு அப்படின்றமே இவன் வந்து கேட்க எக்கேடா கேட்டுப்போ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ளி விட்டு போயிடான். எல்லாமே வந்து நாசமாக போச்சு. இங்கிட்டு வந்து ஹீரோயின் அவன் வந்து இவன் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி கேட்க இவன் எதுவும் பேசாமல் தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனும் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்து போகிறான். பின்னாடியே கிரேஸ் அவன் வந்து கெஞ்சிரா, இது என்னோட லைஃப் ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போயிடாத, நீயாச்சும் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் பண்ணுறது கொண்டுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வந்து கிளம்பி வந்துடுறான். இங்கிட்ட வந்து பேங்க் அவன் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் இவங்க கடைக்கு வரையில் இன்னொரு லாண்ட்ரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறான். இவங்களுக்கு ரொம்ப சின்னதாக ரொம்ப பழசாக இருக்குது. அதை பார்த்தவன் அங்கேருந்து கிளம்பி வரான். இவன் நம்ம ஹீரோயின் இவனை பார்த்துறான். இவன் சொல்கிறான் எங்கே போகிற, எக்ஸாமுக்கு இன்னும் 3 ஹவர் தான் இருக்குது ஃப்ளைட்டுக்கு, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அவன் மனசை மாற்றிக்கிட்ட அப்படின்னு அங்கே போய்ட்டும் ஒன்றும் நடக்க போடல, இங்கே வந்தால் காசாவது கிடைக்கும், எனக்கும் அதே தான் இப்போ வேணும், வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி சிட்னி அந்த ஊருக்கு தான் வராங்க. வந்து இவங்க எக்ஸாமுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இவங்க அந்த சென்டருக்கு வரும்போது ஒரு நியூஸை பார்க்குறாங்க. எஸ்டிஎஸ்சி வேர்ல்ட் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நடக்க போகுது. மற்ற எக்ஸாமே கீழே இந்த எக்ஸாமுக்கு நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார் டீச்சர்ஸ்லாம் தான் இருப்பாங்க. யாராச்சும் ஏதாச்சும் கொப்பி அடிக்கலாம்னு நினச்சா அவங்க லைஃப்பில் அந்த எக்ஸாம் எழுத விடாமல் பேன் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல இவங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதணும், இதனால தான் இவங்க லைஃப்பை வந்து மாறப்போன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி அந்த எக்ஸாம் நடக்கிற அந்த சென்டருக்கு வந்துடுறான். வந்தோடனே முன்னுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு சார் ஒருத்தர் உள்ளுக்கு வர முழுக்க அவங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி தான் எடுப்போம். முக்கியமாக ஃபோன் அதெல்லாம் இந்த இடத்துல வந்து வச்சுட்டு தான் வந்துடணும். யாருமே வந்து கொப்பி அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்குள்ளே சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்க, வாஷ்ரூம் போகிறேன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வாஷ்ரூமில் வந்து இவங்க கொண்டு வந்த ஃபோனை அந்த இடத்துல வாஷ்ரூமில் இப்படி டேப் போட்டு இவங்க மறைய வச்சுட்டு இவங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வராங்க. அங்கே எக்ஸாம் ஹாலில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும் கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு சரியாக 8:30 ஆனதுமே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிய இன்னும் 45 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்ல இவங்க டக்குன்னு 2 பேருமே அந்த இடத்துல ஆன்சர்லாம் வந்து எழுதுறான். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு இங்கிட்டு முதலாவதாக இந்த பேங்க் அவன் வந்து மக்கப் பண்ண தொடங்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களும் எல்லாத்தையும் எழுதிட்டு இவங்க வந்து ஒரு பாதி வந்து மனப்பாடம் பண்ணுறான். இங்கிட்ட அந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்றமே இவங்க சொன்ன அடுத்த செகண்டே இவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக அந்த வாஷ்ரூமுக்கு வந்துடுறான். வந்து அந்த ஃபோன் எடுத்து இங்கிட்ட 2 பேருமே இவங்க மனப்பாடம் பண்ண ஏபிசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அனுப்புகிறாங்க. இங்கிட்ட பேட்டுக்கும் கிரேஸ் அவங்களுக்கும் அது ஆன்சர் அதெல்லாம் வந்து வருது. இவங்க அதெல்லாம் வந்து சிஸ்டமில் போட்டு இவங்க பிரிண்ட் எடுக்க எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து இந்த கண்ணாடி போட்டப்பன் அவன் வந்து பைக்கரவன் அவங்களாம் வர வச்சு அந்த எக்ஸாம் எழுத போகிறவன் அவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பேங்க் என்ன செய்யறான்னா இவன் வந்து பாதி ஆன்சர் அனுப்பி வச்சுட்டு மீதியை வந்து அனுப்பாமல் இருக்கான். மீதி அனுப்பிட அப்புறமே சொல்ல எனக்கு இன்னும் 1 மில்லியன் வேணும், அப்போ தான் அனுப்புவேன் அப்படின்றமே இவன் வந்து சொல்லிடுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றமே கேட்க என்னை இதுள் கொண்டது அவன் தான், அதனால எனக்கு இன்னும் காசு வேணும், இல்லைனா எதையும் அனுப்ப மாட்டேன், எதாக இருந்தாலும் டக்குன்னு முடிவு பண்ணுவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடும் அப்படின்னு இவனா செம்ம கடுப்பாயிரான். இவனுக்கு வேறு வழி இல்லை. அதனால இவன் அக்கௌண்ட்டில் ஒரு 4 லட்சம் இருக்கும், அதை அனுப்பி வச்சுட்டு இது மட்டும் தான் இருக்குது, மிச்சத்தை நீ வந்தோன்னு தந்துடுறேன்
ஆன்சர் அனுப்பு அப்படின்னு நினைக்கி இவனும் வந்து ஆன்சர் அனுப்பிடுறான். அதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து இவங்க பென்சிலில் ஒட்டி மொதல் செஷன் அதுக்கான ஆன்சர்லாம் இவங்க வந்து ரெடி பண்ணிடுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவன் வாஷ்ரூம்லேருந்து வந்து இவனை பார்த்து முறைக்கிறான். காசுன்னு வந்துட்டா எதுவுமே தப்பலை அப்படின்றமே இவன் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்துடுறான். 2வது செஷன் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் எக்ஸாம் எழுதுறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து மக்கப் பண்ணுறான். பிரேக் டைம் கொடுத்தோன்னே 2 பேரும் வாஷ்ரூம் ஓடி வரான். இங்கிட்டு பேங்க் அவனுக்கு வந்து ஃபோனை வந்து மறைச்சி வச்சிருப்பான். அந்த இடத்துல வந்து இவனுக்கு இடம் கிடைச்சிது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து இவன் ஃபோனை ஒழிச்சு வச்சுருந்தா அந்த இடத்துல இடம் கிடைக்கல. ஒரே க்யூவாக இருக்குது. இவங்களுக்கு நேரம் ஆக ஆக எல்லாமே வந்து மறக்கிறமே இருக்குது. திரும்ப திரும்ப இவனுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். கை காலெலாம் வந்து உதறுது. இங்கிட்டு வந்து இவன் வந்து வாஷ்ரூமில் அந்த ஆன்சர்லாம் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கான். அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அந்த ஸ்ட்ரிக்டான சார் அவர் வந்து கதவை தட்டுறாரு. என்ன தம்பி பிரேக் டைம் ஃபுல்லாகவே உள்ளே போய்ட்டு இருக்கியாம ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் வெளியே வா செக் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த ஆன்சர்லாம் வந்து அனுப்பிட்டு இவன் வந்து எந்திரிக்க அந்த வாஷ்ரூம் பின்னுக்கு தானே ஒளி வச்சிருக்கோம். அந்த பிளேட் வந்து இப்படி சுக்குநூறாக வந்து உடையுது. இப்போ நீ கதவை திறக்கிறியா உடச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் என்ன செய்யறான், ஆன்சர்லாம் வந்து அனுப்பிட்டான். இவன் அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு அந்த ஃபோனை வந்து இப்படி 2ஆக நொறுக்க பார்க்குறான். ஆனால் நொறுங்க மாட்டேங்குது. சரி இதை வாஷ்ரூமில் போட்டு அப்படியே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் பண்ணால் அது வந்து ஃபோன் வந்து போக மாட்டேங்குது. இங்கிட்ட வந்து சார் அவர் வந்து கதை உடச்சிட்டு வந்து இவனை தூக்கிடுறாரு. இவன் வந்து மாட்டிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து அந்த வாஷ்ரூமில் இடம் கிடச்சிச்சு. இவங்க வந்து ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் டைப் பண்ணலான்னு வந்தா இவன் கதையை வந்து தட்டுறான். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போது இன்னும் இங்கே என்னம்மா பண்ணுற வெளியே வா அப்புறமே சொல்ல இவங்க எந்திரிச்சு வந்து கதை திறக்கிறான். எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு போ அப்புறமே சொல்ல அந்த இடத்துல வந்து முகத்தை கழுவுறான். இந்த ஆஃபீஸர் அவங்க வந்து உள்ளே போய்ட்டு தேடி பார்க்குறான். எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இவன் போக என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த ஷூ வந்து ஃபோனில் ஒளி வச்சுட்டு வந்திருக்கான். இவன் வெளியே வந்தால் அந்த இடத்துல பேங்க் அவனை போட்டு நீ ஏதோ பண்ணியிருக்க என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னுமே இவர் வந்து மிரட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு நம்ம ஹீரோனா இதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பயப்படுறான். இங்கிட்ட எக்ஸாமுக்கு போகும்போது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறான். அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அதில் வந்து தண்ணி குடிக்கிறமே இவங்க ஃபோன் எடுத்து அதுக்கு வந்து ஒளி வச்சுட்டு இவங்க வந்து உள்ளே வந்து உட்காந்துடுறான். இவங்க மட்டும் தான் இப்போ இருக்காங்க. செஷன் 3 அதில் இருக்க ஆன்சரை இவங்க வந்து சென்ட் பண்ணல. இன்னும் 3வது செஷன் 4வது செஷன் அதில் இருக்க ஆன்சர்லாம் இவங்ககிட்டையும் பண்ணணும், இவன்கிட்டையும் சேர்த்து வந்து அனுப்பணும். செஷன் 2 அதில் இருக்க ஆன்சர்லாம் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டக்குன்னு ஒரு பேப்பரில் வந்து எழுதுறான். எழுதிட்டு 3வது செஷன் அதில் இருக்க கொஷின் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணுறான். ஆன்சர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க வந்து மனப்பாடம் பண்ணுறான். இவங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. அப்போ இவங்களுடைய கை அந்த பியானோ மைக்கு தன்னால் வந்து இவங்க மொதல் எப்படி ஆன்சர்லாம் சொன்னாலோ அந்த மைக்கு இப்படி பண்ண இவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது. அதனால எல்லா ஆன்சரையும் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண இங்கிட்டு பெட்டுக்கு கிரேஸ் அந்த கண்ணாடி போட்டேன். அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ப்ரெஷர். என்ன டைம் ஆயிடுச்சு இன்னும் கிளம்பலையா அப்படின்னுமே இங்கிட்டு காசு கொடுத்தவங்க இந்த பைக்காரவங்க அவங்களாம் நான் போகணும்னு சொல்லிட்டு இவங்களாம் பிரச்சனை பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ டப்பா அவர் வந்துடுறாரு. இவங்க இங்கே தான் ஒரு டியூஷனுக்கு போகிறேன், அது மூலமாக தான் சிட்னிக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த இடத்துக்கு இவர் வந்து என் பொண்ணு எங்கே அவகிட்ட பேசலாமா, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்கு அப்படின்னு இவனுங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இவனுங்க என்ன சொல்லி சமாளிக்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட ட்ரிப் போகிறதுக்காக இவன் வந்து எக்ஸாம் எழுத போகிறதா போய் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போயிருக்கா. உங்கள் பொண்ணுக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அப்போ தான் உண்மையை சொல்லுவாள் அப்படின்றமே இவரை சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறானுங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவளை ஆன்சரை வந்து இவங்க வந்து மனப்பாடம் பண்ணிடுறான். 3வது செஷனுக்கு ஒரு பிரேக் கொடுப்பான்னு பார்த்தா இதுக்கப்புறம் பிரேக் கிடையாது. 4வது செஷனையும் ஒரேடியாக வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்ல இவங்க முன்னாடியே பிளான் பண்ண தான் 3வது செஷனுக்கு பிரேக் கொடுக்காட்டி அந்த எஸ்ஐக்கான டாபிக் என்னன்னு பார்த்துட்டு இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வரணும். இவங்க வந்து என்னென்ன எஸ்ஐ எழுதணும் அதெல்லாம் வந்து டக்குன்னு மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இவங்க சுற்றி முற்றி பார்க்குறான். இவங்க வாயிலுக்கு அந்த பென்சிலை விட்டு ஆட்டி அந்த இடத்துல வாந்தி எடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே இருக்க அந்த டீச்சர் அவங்க வந்து என்னாச்சுமா அவ்வளோமே கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் போகணும் அப்படின்னு இப்போ மட்டும் நீ போயிட்டேன்னா உங்கள்கிட்ட எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு அதெல்லாம் பரவாயில்ல நான் போகணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. வெளியே வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அதுலேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்தால் அந்த ஸ்ட்ரிக்டான அந்த சார் இருப்பார். அவர் வந்து இவன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா, இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார் போல். இங்கிட்டு நம்ம ஹீரோனை தேடிட்டு இவர் வர இவங்க ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறான். அவர் வந்து எக்ஸாமுக்கு வந்து அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டால் அவள் இப்போ தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போனா அப்படின்னு இவர் வாக்கி டாக்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கா அவளை வெளியே போடாயின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்டன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க யார் கண்ணிலே வந்து படாமல் ஒவ்வொரு இடத்துலையும் டிம்கி கொடுத்துட்டு இவங்க மேலே மொட்டை மாடிக்கெல்லாம் போய்ட்டு அங்கேருந்து எகிரி குடிச்சு இவங்க வந்து வெளியே வந்துடுறான். பின்னாடியே அந்த ஸ்ட்ரிக்டான சார் அவர் பின்னாடி வந்து சேஸ் பண்ணிட்டு வர்றாரு. இவங்க எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பூந்துடுறான். இவங்க ஃபோன் எடுத்து இவங்க ஆன்சர்லாம் வந்து டக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே வந்து வரான். இங்கிட்டு வந்து இவங்களுக்கு ஆன்சர் வர இவங்க அதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இடிச்சிட ஃபோன் அந்த பக்கம் போய் வந்துடுது. இவங்க அதெல்லாம் எடுத்து போட்டு செட் பண்ணால் முன்னுக்கு வந்து டிஸ்பிளே இப்படி வந்து உடஞ்சிருக்கு. இவங்க வந்து ஆன்சர் வந்து சென்ட் பண்ணுறான்.
அது வந்து சென்ட் ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அனுப்பி எப்படியோ வந்து அந்த ஆன்சர்லாம் வந்து அனுப்பிடுறேன். இங்கிட்டு பின்னாடி வந்து அவர் கிட்ட வந்துடுறாரு. இவங்க வந்து ஒரு ட்ரெயின் ஏறலான்னு வந்தால் அந்த ட்ரெயின் வேறு க்ளோஸ் ஆகிடுது. எங்கிட்ட போகிறேன்னு தெரியாமல் அவன்கிட்ட இங்கிட்டும் நடந்து ஒரு இடத்துக்கு வந்தால் இதுக்கப்புறம் வெளியே வந்து போகலாது. அவனை பிஸ்கட் வந்து ₹1 போட்டால் எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. இவங்க எல்லா ஆன்சரையும் வந்து அனுப்பி வச்சுட்டு அந்த பிஸ்கட் அதெல்லாம் எடுத்து இவங்க வந்து சாப்பிட்றான். இங்கிட்டு தான் எல்லா ஆன்சரும் வந்து கிடச்சிருச்சு. இவங்க எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணி அந்த எஸ்சிக்கான ஹெட்டிங்கெல்லாம் வந்து சொல்லி எல்லாத்தையும் வந்து பைக்கில் ஏற்றி அங்கேருந்து ஜாலியாக இவங்க எக்ஸாம் இதை கிளம்பி போக இங்கிட்டு நம்ம ஹீரோனை தேடி அந்த ஸ்ட்ரிக்டான அந்த சார் வந்துடுறாரு. நீ தான் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பிடிச்சா இவங்க அந்த பிஸ்கட்லாம் சாப்பிட்டதே வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு தான் இவங்க அந்த இடத்துல வாந்தி எடுத்துறான். உனக்கு உண்மையுமே உடம்பு சரியில்லை, உன் கூட வந்து ஒரு பையன் மாதிரி தான் இருக்குது, அவன் வந்து எக்ஸாமில் ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்கான், அவனை தான் என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ பையன் கூட வந்து சென்டருக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு இவங்களும் வந்து கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது இவங்களோட ஃபோனை இன்னொருத்தவங்களோட பேக்கில் இவங்க வந்து போட்டுட்டு வந்துடுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து இவங்கெல்லாம் செக் பண்ணுறான். ஃபோன் எதுவுமே இல்லை. அவனை அந்த பக்கம் உட்கார வச்சுருக்காங்க. இவன் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வந்து எழுத எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. அவன் இந்த வாஷ்ரூமில் ஃப்ளாஷ் பண்ணால் அந்த ஃபோனில் எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணியிருக்கான். அதனால இவன் என்ன பண்ணான்னு தெரியல. உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு இவங்க இல்லைன்னு சொல்கிறான். சரி உனக்கு உடம்பு சரியில்லை தானே, நீ கிளம்பு அப்படின்னு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணால் இவங்க ஊருக்கு வந்து இவங்க ஏர்போர்ட்டில் இருங்க. அந்த இடத்துல வெல்கம் பண்ண கிரேஸும் பெட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னால தான் இந்த எக்ஸாம் இவ்வளோ நல்லா போணுச்சு, நாங்கள் எல்லாம் பாஸ் ஆகிட்டோம், நீ மட்டும் எங்கள் கூட பஸ்டனுக்கு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் யூனிவர்சிட்டி படிப்பே வந்து முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதை இத்தோடு வந்து முடிச்சுக்கலாம், நான் வந்து பஸ்டனுக்கு வரல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண போகிறதே இல்லை, இதுக்கப்புறம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி போயிடுது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அப்பா அவர் வராரு. எங்கே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானாமே அவனை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து இவர் வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. என்னை மன்னிச்சுங்க, நான் பெருசாக ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அதை பண்ண போகிறல அப்படின்னு இவரும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்கிட்டு இவனுங்களாம் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிட்டாங்க தானே, அதனால ஒரு பயங்கரமான பார்ட்டி பண்ணி இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட லைஃப்பும் இந்த பேங்க் அவன்கிட்ட லைஃப்பும் ரொம்ப வந்து மோசமாக போயிடுச்சு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த டீச்சர் வேலைக்கு ஒரு இன்டர்வியூவில் தான் இருக்காங்க. ஏன் இந்த வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் எங்கள் அப்பா அம்மாக்கே ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு சில நாட்கள் அப்படியே வந்து போகுது. நம்ம ஹீரோனுக்கு இந்த பேங்க் அவன் வந்து மெசேஜ் அனுப்புகிறான், உன்னை பார்க்கணும் வான்னு சொல்லிட்டு. இவங்களும் அங்கேருந்து கிளம்பி வரான். வந்து பார்த்தா இவன்ட்டு கடையை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான், புதுசாக பைக்கெலாம் வந்து வாங்கி வச்சுருக்கான். இவங்களும் வந்து காசு கிடைச்சதுக்கப்புறம் உன் லைஃபே வந்து மாறிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி இருக்கு அப்புறமே கேட்க, அதெல்லாம் விடு, நான் நீ கேட்டோன்னே உன் கூட வந்தேன் தானே, இப்போ எஸ்டிஎஸ்சி அதை விட ஜிஏடி அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸாமாக, அந்த எக்ஸாமுக்கு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் நிறைய கிளைண்ட்ஸை இதுக்காக சேர்த்துட்டேன், உனக்கு நான் 2 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி இவன் மறுபடியும் வந்து கேட்க இவங்க வந்து எனக்கு அதெல்லாம் இல்லாது, நீ ஏதாச்சும் பண்ணிக்க, இதுக்கப்புறம் என்னை இதில் இன்வால்வ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து போக, இப்போ மட்டும் நீ இதை ஒத்துக்கலைன்னா இதுக்கு முழுக்க நம்ம பண்ண ஃப்ராட் வேலை எல்லாத்தையும் போய்ட்டு நான் போலீஸில் சொல்லி நான் சரண்டர் ஆயிடுவேன், உன்னையும் தூக்கி உள்ளே வச்சுருவான், நீ தான் இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட்னு சொல்லி இது வரைக்கும் எக்ஸாம் எழுதணும், எல்லாருமே வந்து உள்ளே போவான், அந்த எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணுவான், என்ன பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இவன் வந்து மிரட்ட, காசு உன்னை என்னெல்லாம் பண்ண வைக்கிதுன்னு பார்த்தியா, இவ்வளோ நாள் குற்ற உணர்ச்சியிலேருந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்கிறது, நானே போய்ட்டு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து இவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அந்த எக்ஸாமில் என்னென்னலாம் ஃப்ராட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிறான். அதனால அந்த வருஷத்துக்கு நடந்த அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறான். இப்படியே இந்த கதையும் வந்து முடியுது. கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.